ஃப்ரெண்ட்ஸ் உங்க டீம்ல எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யார் வரலையோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் யாருக்கும் ரிமைண்டர் கொடுக்க வேண்டாம். ஓகே, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து மே 17, சாட்டர்டே. எவ்ரி சாட்டர்டே நம்ம வெஸ்டேஜில் வந்து வெஸ்டேஜ் ஓப்பன் Q&A ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான இந்த ட்ரைனிங் மீட்டிங் வந்து 8 to 9 மணி வரைக்கும் நடக்கும். மீட்டிங்கை கடைசி வரைக்கும் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம உங்களோட லீடரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, பேசுங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து எப்படி வந்து இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணோம், கொஞ்சம் எல்லாருமே ரீகால் பண்ணி பாருங்க. வெஸ்டேஜை பத்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு நிமிஷம் எல்லாருமே வந்து யோசிங்க. எல்லாரும் மீட்டிங்குள்ள வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங்கை மட்டும் கவனிங்க. மீட்டிங்குள்ள வந்துருங்க, மீட்டிங்கை மட்டும் கவனிங்க. நடுவில் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டாம். மீட்டிங்ல பேசுறத கவனிங்க. ஓகே. இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணீங்க? நீங்க ஜாயின் பண்ண அந்த நிமிஷம், அந்த நாளை வந்து திரும்ப வந்து ரீகால் பண்ணுங்க. எல்லாரும் அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்துங்க. எல்லாருமே நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? ஒரு வீடியோ பார்த்து எல்டிபி, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டிபி வீடியோ வெபினார் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம இப்போ எப்படி எல்டிபி இருக்கோ ஆன்லைன்ல நீங்க வந்து பார்த்துருக்கலாம். ஒரு சிலர் ஜூம்ல பார்த்துருக்கலாம், ஆட்டோமேஷன்ல பார்த்துருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஜூம்ல இருந்தது அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி வந்து எல்டிபி வீடியோ அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்து நீங்க ஜாயின் பண்ணதுனால பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை வந்து உங்களோட அப்ளைன் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களே டைரக்டா உங்கள்கிட்ட வந்து வாயில சொல்லியிருந்தா நீங்க சேர்ந்துருப்பீங்களா? இது இது ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ரீகால் பண்ணுங்க. இந்த மீட்டிங்லேயே எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ உங்களை ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இந்த டீம் மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்போ இவங்களாம் எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்போ எல்லாருமே வந்து எல்டிபி வீடியோவை பார்க்க வச்சு வீடியோவை பார்த்துட்டு தான் சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்தவங்க தான் பிஸ்னஸை அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்படி சேர்ந்தவங்க தான் பிஸ்னஸை பண்ணுவாங்களே. பிஸ்னஸ் என்னன்னே ஆக்சுவலாக புரியுமே. என்ன வேணா சொல்லி, எப்படி வேணா சொல்லி, பிளானே மாத்தி ஒரு மாதிரி சொல்லி கூட ஐடி போட்டுடலாம். ஆனா என்ன பிளான் என்னங்கிறது, பிளான் அந்த பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் வந்து பேசினா தானே கிளியரா இருக்கும். ஓகேவா? அதனால தான் இப்ப வந்து நீங்க பண்ண வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னீங்கன்னா வந்து 1க்கு குறையா சொல்லலாம், 1க்கு 2ஆ சொல்லலாம், அரைகுறையா சொல்லலாம். ஓகேவா? அவங்க வேற மாரி புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறது வேற மாரி இருக்கும். அப்ப ஒரு லீடர் வந்து பேசி ஐடி எடுக்கும்போது வரக்கூடிய ரிசல்ட், இன்னொரு லீடர் ஐடி எடுக்கும்போது வராத ரிசல்ட். அப்ப எல்லாருக்கும் ஈவனா இருக்கணும். ஓகேவா? ரெக்ரூட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் காமனா இருக்கணும் அப்படின்னா, நம்ம டீமுக்குள்ள வெளிய வேற மாக்கம்லாம் வந்து வேற மாரி. அவங்கவங்க பேசி அவங்கவங்க ஐடி எடுத்து அவங்க பாட்டுக்கு டீம டெவலப் பண்ணுவாங்க. அவங்கவங்களுக்கு யாருக்கு பேசுற திறமை இருக்கோ, யார் வந்து அந்த அளவுக்கு இந்த பிசினஸ பண்ண முடியுமோ, அவங்க மட்டும் தான் மேல வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பேச முடியாதவங்க, பண்ண முடியாதவங்க பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம டீமுக்குள்ள எல்லாருக்கும் ஈவனா, எல்லாரும் ஈஸியா சக்சஸ் பண்ற மாரி, யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து வீடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இப்ப இந்த வீடியோவ பார்க்க வச்சு ரெக்ரூட்மென்ட் பண்ணணும். அப்ப இந்த வீடியோவ பார்க்க வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸையோ, ரிலேட்டிவோ, உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ல யாராவது ஆ லாங் ரிலேஷன்ல இருக்கிறவங்க யாராவது, தூரத்து சொந்தம், அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அந்த மாரி யாராவது கூப்பிடுறீங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, யார கூப்பிட்டாலுமே வந்து வெஸ்டேஜ்ன்னு சொல்லிறக்கூடாது. ப்ராடக்ட், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இங்க வந்து நெறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குனா போதும்ன்னு சொல்லவே கூடாது. நீங்க இன்வைட் பண்ணும்போது உங்க லாபத்துக்காக இன்வைட் பண்ற மாரி, உங்களுக்கு ஒரு வேலைக்காக நீங்க அவங்கள உங்களுக்கு ஏதோ ஒரு சுயநலம், உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குங்கிறதுக்கு மாரி அவங்கள இன்வைட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேவர் பண்றோம். அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்றோம். அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு ஏதோ கடவுள் மாரி ஏதோ வந்து கிடைச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு வருது. நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அவங்க திங்க் பண்ணுமே தவிர, நீங்க அங்க ஓவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சீங்க அப்டின்னா, அவங்க வரமாட்டாங்க. நீங்க லைட்டா தான் பேசணும். இதுதான் பிசினஸ். ஓகேவா? இந்த இந்த லெவல் வரதுக்கு இந்த மீட்டர்ல தான் பேசணும். இந்த மீட்டர் லெவல்ல பேசுறதுக்கு மெச்சூரிட்டி வேணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே? அவங்களே போய் வெஸ்டேஜ்ன்னு சொல்லிருவாங்க.
அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாதா? சரி வெஸ்டேஜ் மீட்டிங்கை பாருன்னு எல்டிபி கொடுப்பாங்க. ஓ வெஸ்டேஜ்னு சொல்லக்கூடாதா? சரி ஓகே வாங்க பொருள் வாங்கினா வந்துட்டு போதும் இந்த வீடியோவை பாருங்க வாங்க. ஓ பொருளும் சொல்லக்கூடாதா? அப்ப இந்த ஒவ்வொரு ஸ்டேஜா அவங்க மாறி 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 வரத்துக்கு வருஷமே ஓடிடுது பலருக்குமே. வருஷம் எடுத்துக்குது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. சீரியஸ்லி. புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் இன்வைட் பண்ணும். அப்ப நீங்க வந்து ஒருத்தர் உங்கள உங்கள சோசியல் மீடியா, விசிட்டிங் கார்டு அது மாரி கான்டாக்ட் பண்றாரு அப்படின்னா கூட, நீங்க உங்க பேரு, நேம் உங்க உங்க நேம் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? உங்க ஏஜ் என்ன? அப்படின்னு கேட்டு நீங்க அனுப்புறீங்க. அவங்க அத ரிப்ளை பண்றாங்க. ஓகே. அப்புறம் அந்த ஆடியோவ அனுப்புறீங்க. நான் பேசின ஆடியோவோ, இல்ல நீங்க ரெக்கார்ட் உங்க ஓன் ஆடியோவோ அனுப்புறீங்க. அந்த ஆடியோவ கேட்டுட்டு, சென்ட் மீ வீடியோ அப்படின்னு கேட்கறாங்க. அந்த வீடியோ லிங்க் அனுப்புறீங்க. அவ்வளோதான். வீடியோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட பேசணுமே. அதுக்கு முன்னாடி நம்ம பேசவே கூடாது. ஓகேங்களா? அதே மாரி ஒரு சிலர் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. வீடியோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வீடியோ ப்ளே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு அதுக்காக ஒரு ஆடியோவும் அந்த ஒரு ஒரு மெசேஜோட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. எல்லாரும் என்னோட ஸ்க்ரீன பாருங்க. இது ஸ்ரீராம் பிரதர் அவரு டைப் பண்ணி குடுத்திருக்காரு. ஸ்ரீராம் பிரதர் தான் வந்து ஃபுல்லா ஆட்டோமேஷனுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆ அவரு பாருங்க, இந்த மாரி வந்து இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து இந்த ரிலேட்டடா இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு பக்காவா வந்து குடுத்திருக்காரு. ஓகேவா? இந்த இந்த மெசேஜ் பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க. எல்டிபி லிங்க் அனுப்பும்போது இந்த மெசேஜையும் சேர்த்து அனுப்பிச்சிராதீங்க. 100ல 99 பேருக்கு வீடியோ ப்ளே ஆயிரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு தான் ப்ளே ஆகாது. அவங்க ப்ளே ஆகலன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆடியோவ அனுப்புங்க. இந்த ஆடியோவ அனுப்பிச்சுட்டு, கீழ 2வதா நான் ஒரு ஆடியோ குடுத்திருப்பேன். நல்லா கேட்டுக்கோங்க. 48 செகண்ட்ஸ் குடுத்திருப்பேன். அந்த ஆடியோவ அனுப்புங்க. மேல இருக்க ஆடியோ மெசேஜ் படிச்சு கேளுங்க. பாருங்க. உங்களுக்கு வந்து வீடியோ ஓப்பன் ஆகல அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு இஷ்யூவா இருக்கும். உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரொம்ப ஓல்ட் டேட்டடா இருக்கும். இல்லைனா வந்து உங்களோட ஃபோன் வந்து பழைய மாடலா ரொம்ப வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல் எல்லாம் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது. இல்ல ஆட்டோ ப்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஸ்டேபிளா இல்ல அப்படினாலும் ப்ளே ஆகாது. உங்களோட அந்த வீடியோ ப்ளே ஆகாததுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி உங்க ஃபேமிலியில உங்க வீட்ல வேற ஏதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, இப்போ நியூவா வாங்கிருக்கீங்க, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கூட வாங்கிருக்கீங்கன்னா அந்த ஃபோனுக்கு அனுப்பிச்சு விட்டு அங்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அங்க வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோ முழுசா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ லிங்க் யார் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா பேசுங்க. தேங்க்யூ. ஓகேங்களா? இந்த மெசேஜையும், இந்த இந்த டெக்ஸ்ட் மெசேஜையும், இந்த 48 செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆடியோவும் தான் அனுப்பணும். ஓகேவா? நான் இந்த லீடருக்கு புரியணும்னு சொல்லிட்டு இந்த 25 செகண்ட்ஸ் வந்து ஆடியோ இந்த லீடருக்கு புரியணுங்கிறதுக்காக இத அனுப்பிச்சிருக்கேன். ஒரு சிலர் ஜீனியஸ் என்ன பண்ணுவாங்க, இதையும் சேர்த்தி எது வந்தாலும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு சொல்றேன். இந்த ஆடியோ வந்து உங்களுக்காக அனுப்பிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ வந்து எல்லாருக்கும் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க எல்டிபி லிங்க் கேட்கறாங்க, எல்டிபி அனுப்புறீங்க. எல்டிபி வந்து ப்ளே ஆகல அப்படின்னு இஷ்யூ சொல்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் மேல இருக்கக்கூடிய மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா போதும். நான் கீழே அதுக்கான ஒரு ஆடியோவும் கொடுக்குறேன். அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதுக்கு வந்து ஒரு ஆடியோவும் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் இந்த ஆடியோவையும் அனுப்புங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த லிங்க் ஓப்பன் ஆகாது காரணம் இது ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கும். ஓகே. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம, என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ற மாரி எல்லாமே வந்து இதெல்லாம் யார் வேலை? இதெல்லாம் நீங்க தான் பார்த்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். உங்க டீம்ல ஒரு 10 பேர் குடுக்குறீங்கன்னா, ஒருத்தருக்கு இஷ்யூ வரதா செய்யும். அதெல்லாமே வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அத எப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எங்களால ஆஸ் டீமா வந்து அ ஒரு சிஸ்டமா உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ, எல்லாமே சப்போர்ட் குடுக்குறோம். அத நீங்க தான் பயன்படுத்திக்கணும். கரெக்ட்டா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இத இப்ப பார்த்துட்டு 1 வாரம் கழிச்சு உங்களுக்கு அப்ப லீடர்ட்ட கேட்கக்கூடாது. சேவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட பர்சனலா உங்களோட Instagramலயோ, எங்கேயாவது WhatsAppலயோ சேவ் பண்ணி இமெயில்ல அட்டாச் பண்ணியோ, சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கணும் எல்லாத்தையும். அப்பப்ப எதையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பிசினஸா பண்றவங்க, இதுதான் லைஃப்ன்னு பண்றவங்க சீரியஸா எடுத்து பண்ணுவாங்க. சும்மா ஏனோ தானோன்னு பண்றவங்க தான் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. எதையும் கேர் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அப்பப்போ வந்து லீடர்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. பாருங்க அந்த கம்பெனிய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் மாறுங்க. இப்ப கம்பெனில வந்து டொமஸ்டிக் டூர் அனவுன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா, ஆ வெஸ்டேஜ் கம்பெனியோட அஃபிஷியல் கம்பெனி நடத்தக்கூடிய அஃபிஷியல் அவார்ட் ஃபங்ஷன் சென்னையில சென்னையில நடக்க போகுது. 22ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேட் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி லீடர்ஸ் நேத்தே சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த மாசம் 22ஆம் தேதி சண்டே. சென்னையில எல்லாருமே டிக்கெட்ட போட்டுக்கோங்க. சென்னையில காலையில 22ஆம் தேதி வெளியூர்ல இருக்கிறவங்கலாம் 22ஆம் தேதி வர மாரி வந்து டிக்கெட் போட்டுக்கோங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். ஃப்ரீயாவே உள்ள வந்துரலாம். ஓகேங்களா? அவார்டு வாங்குறவங்க மட்டும் தான் அங்க அ ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்திருக்கேன். நான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க நேம் ஆல்ரெடி அங்க இருக்கும். யாரெல்லாம் அவார்டு வாங்க போறீங்கன்னு. அதுல யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தான் அங்க ஸ்டேஜ்ல கூப்பிடுவாங்க. அதுக்கு தான். ஓகேவா? நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, பிரசன்ட் அங்க ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு படிச்சுட்டு இருக்க முடியாது. அங்க நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பேர் வராம கூட இருக்கலாம். அப்ப வராதவங்கள எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்கள மட்டும் டிக் பண்றதுக்காக தான் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன். அவார்ட் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான்.
ஓகேவா? அந்த மாரி வந்து இதுல வந்து பெரிய லீடர்ஸ்க்கு, கிரவுன் அண்ட் எபோவ்க்கு வந்து அவங்க உள்ள வந்து விஐபி என்ட்ரி குடுப்பாங்க. என்ட்ரன்ஸ் குடுப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். மத்தபடி வந்து பிரான்ச் டைரக்டர் அண்ட் பிலோ 12 வரைக்கும் இருக்கிறவங்க, 16 நான் குவாலிஃபைட் அவங்க, அதுக்கு கீழ புதுசா சேர்ந்தவங்க, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா வரலாம். ஓப்பன் டூ எவ்ரிஒன். ஃப்ரீ என்ட்ரி. ஓகேங்களா? உங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பார்க்க வைங்க. அங்க ஒரு பெரிய கூட்டம் வரும். ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்ம சினிமாலலாம் பார்ப்போம்ல, ஆடியோ லான்ச்சு, பெரிய பெரிய அந்த சினிமால வந்து அவார்ட் ஃபங்ஷன், சன் டிவி அவார்டு, விகடன் அவார்டு, சைமா அவார்ட்ஸு, அது இதுன்னு வந்து நெறையா வந்து டிவிலலாம் நம்ம பார்க்கும். அந்த மாரி இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாரி ஒரு ஈவென்ட்ட மிஸ் பண்ணிருங்க. வந்து பார்க்கறதே பெரிய விஷயம். வந்து பார்க்கறதுக்கே வந்து சான்ஸ் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கணும். ஓகேவா? அத குடுத்து வச்சிருக்கணும்னு நான் சொல்றேன். அந்த மாரி மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா வந்து வெளிய வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுடே உங்கள வந்து இந்த பிசினஸ வந்து பண்ண வச்சுரும். பண்ணுங்கன்னு உங்க மனசுக்குள்ள புரிய வச்சுரும். பண்ணாதவங்க கூட பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால உங்கள சுத்தி உங்க டீம்ல யாராவது இன்ஆக்டிவா இருக்காங்க, பண்ணாம இருக்காங்க, சேர்ந்தவங்க பண்ணாம இருக்காங்கன்னா கூட முடிஞ்சா அங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பார்க்க வைங்க. பார்த்தாங்கன்னா கூட ஒரு சிலர் அவங்களுக்கு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும். மனசு மாறும். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப இந்த அப்டேட் நான் குடுக்க மாட்டேன். அவார்ட் ஃபங்ஷன பத்தி நான் டெய்லி என்னால பேச முடியாது. நான் இப்ப சொல்றது தான். 22ஆம் தேதி. ஓகேவா? நம்ம டீம்ல இருந்து எல்லா லீடர்ஸும் அங்க வந்துருவாங்க. நானும் வந்துருவேன். எல்லாரும் இருப்போம். புதுசா அச்சீவ் பண்ணவங்களுக்கு. புதுசா எனக்கு எனக்கு பாருங்க. ஓகேவா? எனக்கு எனக்கு இதுக்கு மேல லெவலே இல்ல. இல்லைன்னா கூட எனக்கும் அவார்ட் கிடைக்கும். எனக்கு பாருங்க அன்லக்கிலி ஆ எந்த ஒரு அவார்டும் எனக்கு கிடைக்க போறதில்ல. ஏன்னா இருக்கிறதுலயே டாப் லெவல் நான் வந்துட்டேன். ஓகேவா? அதுக்கு எனக்கு மேல ஆனா இங்க எத்தன பேருக்கு அவார்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நீங்க வாங்குங்க. ஓகேவா? நீங்க வாங்குறத பார்க்கறதுக்கு தான் நான் வரேன். நம்ம டீம்ல எத்தனையோ பேர் அவார்ட் வாங்க போறாங்க. அதுக்காக தான் நான் வரேன். அதனால மிஸ் பண்ணிறாதீங்க. எல்லாருமே இந்த ஈவென்ட்டையும் அவார்டும் வாங்குங்க. அவார்டு வாங்குறத பார்க்கறதுக்கும் எல்லாரும் வாங்க. அப்பதான் நாளைக்கு நீங்க அவார்டு வாங்குறத உங்க டீம் வந்து பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நான் இந்த பிசினஸ்ல சேரும்போதெல்லாம் அவார்ட் ஃபங்ஷன் அப்ப கோவிட் டைம் வைக்கல. இல்லைன்னா நானும் போயிருப்பேன். ஆனா எனக்கு வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப நான் அச்சீவே பண்ணியிருந்தேன். ஓகேவா? அப்ப நம்ப அச்சீவ் பண்ணிட்டு தான் போணும்லாம் வந்து நீங்க நெனச்சுக்க வேண்டாம். அப்படி ஒரு சிலர் வந்து சும்மா அப்ப அச்சீவ் பண்ணவே முடியாது. போவே முடியாது. போய் பார்க்கணும். நமக்கு எப்பலாம் நம்ப இப்ப கரண்ட் நவ் ரைட் நவ் என்ன லெவல்ல இருக்கோமோ, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம், நம்மள சுத்தி என்ன ஈவென்ட் இருக்கோ, என்ன நடக்குதோ போய்க்கிட்டே இருக்கணுங்க. எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ப ஸ்கிப் பண்ணா நீங்க வந்து ஒரு சிலர் அப்படி நெனச்சீங்கன்னா, அப்ப உங்க டீம்ல இருக்கிறவங்களும் நாளைக்கு அப்படியே நெனச்சாங்கன்னா, ஓகேவா? எல்லா ஈவென்ட் எல்லாமே அட்டெண்ட் பண்ணணும். ஃப்ரீ என்ட்ரி யாருமே மிஸ் பண்ணிறாதீங்க. எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன். ஓகேங்களா? மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா நம்ம டீம்ல இருந்து மிகப்பெரிய கிரவுட். நம்ம டீம் தான் அங்க இருக்கணுமே. ஓகேவா? நம்ப நம்ப அவார்ட் ஃபங்ஷன் மாரி நம்ப வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப சூப்பரா பண்ணணும். ஓகேவா? அதனால லீடர்ஸ்ட்ட நீங்க யாராவது வரீங்க அப்படின்னாலும் நேம் குடுத்துருங்க. ஓகேவா? எத்தன பேர் வரீங்க என்னங்கிறது நேம் குடுத்துட்டீங்கன்னா தான், அவங்களும் அதுக்கேத்த மாரி பிரிப்பேர் ஆவாங்க. அவங்களும் சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணுவாங்க. சீட்டு போட்டு வைப்பாங்க. இல்ல அதாவது எங்க உட்காரலாம்ன்னு பிளான் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் வராங்க, இல்ல இன்னும் வரலைன்னா கூட வந்து உங்க டீம் எத்தன பேர் வராங்க, வரலன்னு அவங்களுக்கும் ஒரு இது தெரியும். ஓகேவா? லீடர்ஸும் வந்து எப்படி உங்க டீம்ல மொத்தமா அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் எல்லாமே இப்பவே ட்ரெயின் எல்லாமே போட்டு புக் பண்ணிக்கோங்க. ட்ரெயின்ல வரவங்க, பஸ்ல வரவங்க எல்லாமே புக் பண்ணிக்கோங்க. 22ஆம் தேதி சண்டே மார்னிங் வந்து அங்க சென்னையில வந்து ரீச் ஆகுற மாரி. சரி ஓகே. இப்ப இங்க அடுத்து நான் வந்து இங்க ஸ்ரீராம் ஸ்டார் டைரக்டர் அவர இன்வைட் பண்றேன். அவர் தான் இந்த மீட்டிங் கன்டின்யூ பண்ண போறாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாருங்கிறத கவனிங்க. தேங்க் யூ விஷுவல்.